கூடுதலான காலத்தில் கைத்தறிக்கும் தண்ணி விட கூடையாது. என்ன தண்ணி விடுற நீங்கள் ஒரு பிளானே நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. டிராக்டர் ஏற்றி கொண்டு போகுது, அங்கேயும் கொஞ்சம் கிடக்குது. சிலர் வந்து வைக்கோலில் செய்கிறது, வைக்கோலில் இப்போ வந்து வைக்கோல் எடுக்கல. அதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வைக்கோல் வந்து மிஷினில் வந்து வெட்டுறாங்களா? மிஷின் உண்மைதான். இந்த வேலையை இப்போ இந்த வேலை நடந்து நீ அதை மேலே கேட்குற இங்கே பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு விசிறி, ஒரு நாங்கள் ஒரு இயற்கையான ஒரு முறிக்கிறேன்னா 2 வருஷம் புரண்டி தரோம். புரண்டியோ? உனக்கு 2 வருஷத்துக்கு புரண்டி தான். அந்த ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, அப்படி ஒரு பிளானில் அப்படி ஒரு பிளானில் இருக்கும். அப்போ அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைய தினம் உங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். அதாவது வந்து நாங்கள் வந்து செய்கிற வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்க. சில டைம் வந்து எங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு காணொலியாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாளாகத்தான் எங்களுடைய வீடியோவில் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக வீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து வீடியோ வேலை செஞ்ச ஒரு தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். ஏன்னா உண்மையிலேயே வந்து சில பேர் வந்து உண்மைக்குமே எங்களுக்கு பார்க்குறவங்க நிறைய ஐடியா தந்துருக்குறாங்க. அதாவது வந்து இந்த ஓலையை பார்த்த உடனே ஓலை வந்து பழுதாகிடும். உண்மைதான், அது பழுதாகிடும்ன்றனா இயற்கை வளத்தை. இப்போ நான் சீமெந்து கட்டிடத்தை கட்டினாலும் ஒரு இயற்கையாகத்தான் நான் அதை வந்து ஃபுல்லாக செய்யணும் என்று சொன்னால் அது வந்து பழங்குடியினர் வாழ்க்கை திட்டம் மாதிரி தான் அதை அந்த ஃபுல் அமைப்பு வரும். அதை வந்து நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்க, அப்படியா இருக்கும். அதில் வந்து எனக்கு சர்மி சொல்லி இருந்துச்சு, யார் ஒரு அம்மா கால் பண்ணி சொன்னதோ கால் பண்ணி மெசேஜ் போட்டு நான் யோசிச்சு பார்த்து நான் அது ரொம்ப சந்தோஷம் அம்மா. இன்னைக்குமே காவலியை கொண்டு வந்து போட்டால் சில டைமில் வந்து மேலே பனிகள் இருக்கிறபடியால் சில மழை டைமுகளில் பூச்சிகள் நீங்கள் சமைக்கிற இடங்கள்ல காற்று கடற்கரை ஓரமாக இருக்கிறனால காற்று அடிக்கலாம், காற்று அடிக்க வைக்கிறதுன்ட்டு அதை உண்மைக்குமே நான் யோசிக்கலை. இதுக்காக தான் வந்து வீடியோ போடுறேன்னா சில பேர் வந்து பல ஐடியாக்களை வந்து உண்மைக்குமே தாரது. அதே மாதிரி அம்மா மாதிரி நிறைய பேரும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இப்படி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ நிறைய பேர்ட்ட அப்போ அந்த அம்மாங்களுக்கு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாவா, அவள் என்ன சொல்லியிருந்தவான்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு நான் அதன் விளக்கத்தை தாரேன்னு. அப்போ அனைத்து உறவுகளுக்குமே உண்மைக்குமே மிக்க நன்றி. எங்களோட வீடியோ வந்து ஸ்டிக் பண்ண பார்க்குறீங்க. முதலாவது வந்து இந்த இது வந்து உண்மைக்கு வேணும்னு சொல்கிறோம். ஒரு வீட்லேயுமே ஒருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அதே பிளானில் தான் நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சீமெந்து கட்டிடமாக செய்திருந்தாலும் இது வந்து ஃபுல்லாக இப்போ என்னென்னு சொல்கிறது, பழங்குடியினருடைய வாழ்க்கை திட்டம் மாதிரி தான் பேரும். அதாச்சும் இந்த எல்லாமே மண்ணும் காவோலையும் மரங்கள் மாதிரி பிளானில் தான் பேரும். தொடர்ந்து பாருங்கோ. இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறது தானே. இப்போ ஒரு ஒன்று செய்ய போகிறோம்டா ரைட், அதுக்கு முதல்ல ஒரு ஐடியா பண்ண வேணுமே. அந்த ஐடியா பண்ணி வச்சுக்கொண்டு தான் நான் செய்கிறேன். ஆனால் அந்த ஐடியாவோட வந்து இப்போ உண்டை ஒரு ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் உண்டை வந்து இயற்கையாகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பல தடவை பல மாதிரி ஆக்கள் கூடி இருந்து ரைட் இப்படி ஒன்று செய்யலாம் இப்படி ஒன்று செய்யலாம்னு. அதே மாதிரி வெளியில் காட்சிப்படுத்தும் பொழுது நீங்களும் பழைய காலத்திலேருந்து வாழ்ந்து வந்திருப்பீங்க, தம்பி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். எனக்கு அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது உண்மைக்குமே. அப்போ அதனடியால் தான் நான் இப்போ ஒவ்வொரு பிளானையும் நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நேற்று நம்ம போய் பார்த்துருப்பீங்க, காட்டுக்குள்ளே ஓலையில் வட்டி கொண்டு வந்தது. ஆனால் ஓலை வட்டிட்டு வந்து 3 நாள் வந்து அந்த 2 நாள் ஓலையை வந்து எல்லாம் காலால் மிதித்து காய விட்டுட்டு தான் வந்து நாங்கள் பிறகு போய் ஏற்றுறதுக்காக வந்து ஏற்றுறதுக்காக போனாங்க. ஓகே, நாங்கள் வந்து ஏற்றிட்டு வந்தது ஓலை வட்டிட்டு வந்தது தான் இன்றைய நாளில் வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மைக்குமே வந்து பனை ஓலை வந்து நல்லது. அதாவது வந்து ரொம்ப பனை ஓலை என்று சொன்னால் இந்த மேல் வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் இந்த உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தென்னை ஓலை என்று சொன்னால் இது தென்னை ஓலை, இது கிடுகா பாவிக்கிறது, அது பனை ஓலை. ஆனால் தென்னை மரத்துக்குள்ள வந்து நாங்கள் ஒரு மழை பெய்தாண்டு வந்து நின்றோம்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக நினைவோம். இதே இது பனை ஓலைக்குள்ள போய் நின்றோம்னு சொன்னால் நாங்கள் நினைக்க மாட்டோம். அது நெருக்கமாக இருக்கு. பனை ஓலை வந்து வீதி, அதாவது வந்து பனை ஓலை வந்து நெருக்கமும் அடர்த்தி மாதிரி விசிறி மாதிரி இருக்கும். பனை ஓலை எங்களை மூடி நிற்கும். தென்னை ஓலை வந்து இப்படி எங்களோட விரல் மாதிரி இதுகளுக்காக தான் நெருக்கி பழனடியால் தான் நான் பனை ஓலை. மற்றது வந்து சிங்கள ஏரியாவில் வந்து பார்த்துருக்கேன் நான் கூடுதலாகவே. வித்தியாசமான முறையில செஞ்சு எங்கட இடத்துல ஆமைக்காரர் தங்கட கேம்புகள் இடத்துல சுத்தி வரை அது பனையோல நல்ல வடிவா இருக்கும். அப்ப அது வீட்டுல வந்து சில பேர் வந்து வைக்கோல்ல செய்யறது. வைக்கோல்ல இப்ப வந்து வைக்கோல் எடுக்கல, அதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வைக்கோல் வந்து மிஷின்ல வந்து வெட்டுறாங்களா, மிஷின்ல வந்து வெட்டுறபடியால வைக்கோல் வந்து தும்பா, அதாச்சும் வந்து கட்டையாக பேரும். அதை கூடி நான் ட்ரை பண்ணினேன். ஏன்டா
எல்லாமே வந்து கதவை திறந்து வரைக்கும் இப்படி இருக்குன்ற மாதிரி யோசிக்க வேணும் என்றது தான். நாங்கள் மினக்கட்டு செய்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்க வேணும். இந்த இடத்துல வந்த உடனே எங்கட வீட்டுக்குள்ள வந்த உடனே உள்ள வந்து ஆசைப்பட மாட்டேன், வெளியிலேயே இருந்துட்டு இருக்கணும். யாரோ ஒரு அம்மா எனக்கு சொல்லியிருந்தவா, சாமி வாசலுக்கிட்டே கிச்சன் இருக்கபடியே வாசல்லே அதில் இருந்து போட்டு அலுவலை முடிச்சுட்டு போயிடலாம் வேற. அதுக்காக தான் நான் என்னென்னு சொல்கிறது, என்னுடைய பிளான் கல்வி வந்து கிச்சன் வந்து உண்மைக்குமே அதில் எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்றால் அது விரும்புகிறபடி நான் எல்லாத்தையும் அதை செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி வாரவங்கள் இந்த இதுக்கு நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வயசானாக வந்தாலும் மேலே ஏறி போகலாம். அது கணக்கு படி வராது, ஒரு அளவான படி தான் வரும். அந்த பிளானை வந்து தொடர்ந்து பாருங்க. மேலே வந்து இருக்கலாம், மேலே வந்து பனையெல்லாம் இப்படி இருக்கலாம், க்ளீன் பண்ணிடுவோம். அதே மாதிரி மேலே வந்து பனையோடைய அளவுலாம் மேய்ஞ்சிருக்கும், ரவுண்டாக இருக்கும். இதில் வந்தால் வந்து சாப்பிடலாம், போகலாம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே வாங்குவோம் உண்மைக்குமே, இதை வந்து ரசிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எங்களுடைய வந்து ஆனால் நிறைய பேருங்களுக்கு நாங்கள் இந்த வந்த புதுசில் உங்களுக்கு இந்த பென இடைஞ்சலாக இருக்குது, தரைச்சி விடுங்கோ, தென்னை பிரியோசனம் பென பிரியோசனம் எல்லாம் இருக்குது, தரைச்சி விடுங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை படுத்த போகிறோம். ஆனால் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு அதோட விளக்கம் என்ன. அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பைப்பில் வந்து போட்டிருக்கேன். தூண் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தூண் விலை வந்து 5000 ரூபா, 5500 ரூபா தூண்ட விலை. 10 நான் கேட்குற இது தாங்கும் பிளாஸ்டிக்கில் போட்டது எல்லாமே தாங்கும். தாங்காட்டி நான் நின்று தாங்குவேன். அப்படியா இதில் நானே தாங்குமா முதல்ல அது சொல்லல. அதாவது வந்து இந்த தூணை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு தூண் மாதிரி இருக்காது. இந்த தூணை வந்து மரம் மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஐடியான்றது அதையும் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை வந்து பெயிண்ட் அடிச்சு மரம் மாதிரி ஆக்குறது இல்லை. இதை பார்த்தா இது ஒரு மரம் மாதிரி கிடக்கு என்றது மாதிரி இருக்க வேணும். அதுக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நான் தர ஒரு ஒரு இது என்னண்டு உங்களோட சொல்யூஷன் சொல்லுங்க. இது என்ன மாதிரி மரம் மாத்தலாம் பாருங்க. இதை பார்த்தா இது ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காண்டி பெயிண்ட் அடிச்சு போட்டு நாங்கள் அப்படி காட்டுறதாம இருக்கக்கூடாது. நான் முதல் பெயிண்டாக அடிப்போம்னு நினச்சேன். நான் என் கணக்கு விஷயம் வந்தது. தூணை வாங்கிட்டோம்னு சொன்னால் தூணுக்கு பூசாக வேணும், அப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். பைப்பை வாங்கினா தண்ணி உருண்டையாக இருக்கும், பெயிண்ட் அடிச்சு விட்டா சரின்னு தான் வாங்கினான். ஆனால் அப்புறம் யோசிச்சு கொண்டு வைக்க எனக்கு இப்படி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன்டா படுக்க கேஞ்சு யோசிப்பேன். என்னத்தை இப்படி இதுக்கு என்ன செய்யலாம் போகலாம். அதுக்காண்டி ஆடம்பரமாக செலவழித்து செய்கிறதுன்ற அப்படி என்றில்லை. எங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு நோமலாக செய்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது என்றதை யோசிச்சா மாற்று வழிகள் கிடைக்கும். அதே வழி எனக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்க, மாற்றலாம். அதை மாற்றி நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியும் நான் செய்வேன். அது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சொன்னது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வீடுக்கு வந்து ஓடு போட்டால் நல்லா இருக்க மாட்ட மாதிரி ஓடு இல்லை, கம்பி விட்டவே காலமாக கேட்டுனா நான் எப்போ வீட்டை உடைப்போம்ண்டு கொஞ்சம் நான் இப்படி ஒரு கொஞ்சம் மாதம் ஆகும்ண்டு. அது வரையும் தாக்கி பிடி கேளாது. அப்போ அதனடியால் வந்து நாங்கள் விலைக்கு தான் செய்யத்தான் வேணும். ஓடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு அதில் ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். அதில் வந்து இருக்கும் அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, அப்படி ஒரு பிளானில் இருக்கும். அப்போ அதுக்கு மேலான நாங்கள் ஓலையை போட்டு விட்டாலும் வடிவாக இருக்கும். ஓகே மக்களே, அப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. இது வந்து சரியான முறைக்கு நல்லா இருக்குமென்றதை நான் நினைக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு வீட்லையும் ஆனால் கொஞ்சம் செலவு கூடத்தான், ஆனால் காலகாலமாக எப்பவுமே அப்படியே இருக்குமே. ஓலி என்ற அடிக்கடி மாற்ற வீட்டில் ஏண்டா இப்போ வந்து ஒரு மரங்களை நாங்கள் வளர்க்குறதுக்கு போடுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இங்கே வந்து தண்ணி ஊற்றி கொண்டாந்து இருக்கிறோம். இந்த தண்ணி வந்து ஒன்றுக்கு ஊற்றி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வரும்பொழுது எல்லாம் குப்பை மெதுவும் கூடார மாதிரி இருந்துச்சு. ஒன்றை வளர்த்து எடுக்கணுன்றதுக்கு படுற பாடு. ஆனால் தறிக்கணும்னு நினச்சா ஈஸியாக வெட்டி எரிஞ்சிட்டு போயிடலாம். உங்களோட வீட்டை வேம்பு இருக்கோ புளி இருக்கோ என்னவா இருந்தாலும் வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மரத்தை அழகுபடுத்தலாம். பெனை தான் வேணுமென்றது மாதிரி சுமன் விட்டு ஒரு பெனை நிற்கும், அதுக்கு டிசைனாக செய்கிறான். எங்களோட வீட்டை வேம்பு தான் நிற்குதுண்டா, வேம்பை ஸ்பெஷலாக செய்யலாம், ஸ்பெஷலாக வேம்பை செய்யலாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு மரங்களையும் செய்யலாம். நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டையும் இருக்கிற மாதிரி ஓலையிலும் அந்த வேம்பில் இருக்கிற தடியிலே வெட்டிக்கிட்டு எதாவது செய்யலாம். ஓகே, அதுதான் எப்பவுமே இயற்கையாக இருக்கிற விஷயங்களை அழிக்காதேங்க. ஏன்னா இயற்கை தான் எங்களுக்கு எப்பவுமே சுகத்தை தரும், சந்தோஷத்தை தரும். உண்மைக்குமே வீடுகளுக்கு இருக்கிறத விட இப்படி ஒரு மரங்கள்ல வகையில வந்திருக்க சந்தோஷம் எனக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு கூழ்மையாக மனசுலயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திர வரும். இதுதான் வீட்டுக்கு அப்படி நித்திர வராத பகல்ல சுடுதண்ணி கிடக்கு. சரி, அப்போ நாங்கள் வந்து ஓலையில் வந்து வெட்டி கொண்டு வந்ததை பாருங்க. ஃபைனலில் வந்து எல்லாமே வந்து உண்மைக்குமே இதாக சொல்ல வேணும். அதாவது வந்து உண்மையான ஒரு சம்பள ரீதியாக அவங்க வந்து வேலை செய்யலை. வெட்டினதையும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து கொண்டு வந்து எனக்கு கண்டிப்பாக நான் போக ஒன்றுமே
சொன்ன கையோட போயிட்டாங்க. இது கடல் தொழில் வேலை செய்யக்க அவங்களோட இன்ஜின். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாரும் எங்களோட வீட்டில் வந்து வேலை செய்யறவையே அந்த சந்தோஷத்தோட மன திருப்தியோட எல்லாருமே செஞ்சு தராங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பழகிற பழக்கம் அப்படி. அதாவது வந்து இது உண்மை. இன்ஜின் வேலை செய்ய போனாலும் என்ன அப்படி வேலை செஞ்சு கொடுக்குறது. கடற்கரைக்கு போகணுன்னு சொன்னால் கடற்கரையில் போனால் ஒன்றையுமே பார்க்குறது. தங்களுக்கு மீன் படாட்டிலும் இருக்கிற மீன் தூக்கி தாடுறது. அப்படியான ஒரு அன்பின் நிமித்தம் தான் எதையும் எதிர்பார்த்து வரையில கடற்கரை முடிச்ச தொழிலுக்கு போய் கஞ்சிப்படாமல் கொண்டு வந்து நான் போக கொண்டு வந்து டிராக்டரை பிடிச்சி தாங்களே ஏற்றி முதல்ல அந்த வீடியோவில் எல்லாமே இருக்குது ஏற்றி கொண்டு வந்து நான் ஒன்றுமே செய்யலை. சில விஷயங்கள் செய்யணுன்றப்பன்னு பார்த்துருப்பீங்க. பறிச்சுட்டு போயிட்டு வரேன் சும்மா 2 போட்டு போயிட்டாங்க. அதுக்கு கூடி வந்து வேறு ஐடியாக்கள் வெள்ளமண் போடுவோம் அதை வந்து ஏதாச்சும் வீட்டில் செய்வோம்ன்றது மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அன்பின் நிமித்தம் செய்தது. இது எனக்கு சம்பள அடிப்படை என்று எதுவுமே இல்லை. எங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்சு நான் அவங்களுக்கு செய்வேன். இவ்வளவுதான். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே சரி, இப்போ நான் வந்து வீட்டை நின்று நான் இப்போ காட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதாவது வந்து ஓலை வட்டி டிராக்டர் வருது ஏற்றுறதுக்கு. அப்போ காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறேன். அதாச்சும் வந்து ஏற்றி கொண்டு போவோம்ண்டு இந்த இருங்க டிராக்டரை கொண்டு எங்கே விட்டு கிடக்கண்டாலும் டிராக்டர் எங்கே நிற்கிறதுக்குள்ள இந்த இப்போ போய் ஏற்றா சரி. இந்த காட்டுக்காக நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். கிட்ட போய் மலம் கொண்டு ஏற்றா சரி. ஓய் வேலை ஓகே. ஓமோ நாங்கள் ஒரு பந்தலண்டு போடணும். அதால் எங்கே சரி வாங்க ஆக்கலாம். அப்படி வந்துட்டோம் கேளு. அதுக்கு முதல்ல கடற்கரையால் வந்து உடனே ஒரு அன்புக்காக வந்து எல்லாமே வந்து செய்து கொண்டிருக்கணும். இது வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குற கடையில் எல்லாமே வந்து ஒரு அன்பின் நிமித்தம் வந்து செய்கிற வேலை. பாருங்க எல்லாம் அண்டைக்கு எல்லாம் பட்டி வச்சுட்டு போனது என்ன எல்லாம் காஞ்சி கிடக்குன்ட்டு இந்த காஞ்சி முறுகிட்டுது. சரி, இதில் நாங்கள் வந்து மலமண்டோல் ஏற்ற வண்டியா ஏற்ற பாருங்க நல்ல நீட்டாக என்ன சொல்கிறது விசிறி மாதிரி ஓலை மிதிச்சு விட்டது வந்துட்டுது. தட்டு தட்டா ட்ரக்கு எத்தனை ஓலை கிட்ட வருது செய்யா 300 இருக்குமே. கிரியனைக்கும் இந்த ஓலை மேற பிளான் தெரியுமேண்ணே உங்களுக்கும். இஞ்ச இப்போ வருஷம் வருது மேய மாட்டாங்க. கிடுகு தான் மேய்வாங்க, உழுது மேய மாட்டாங்க. ஆ அதுதான் நல்லா வந்துருக்கேண்ணே விசிறி மேய கிடக்கேண்ணே. இப்போ அடுத்த பக்கம் இப்படி இங்கே போவா இன்னும் விசிறியாது. அது தேவையான மிதிச்சா சொல்லணுமே. ஓ அடிப்பட்டிக்கு அடிக்கிறதுக்கு போடணும். அப்படியா? அப்படியே அப்படி போட்டுக்கிறீங்க. அப்படி போட்டு மிதிச்சு அந்த லைன் அடிக்கணும். சேர்ந்து தலைப்பு அங்கே அடிக்கிறீங்க. ஆமாண்ணே நல்ல நீட்டாக தெரியுமா? இன்னும் பறிஞ்சு போயிட்டு எனக்கு எத்தனை வருஷம் நிற்கும் ஓலை? ஒரு 4 வருஷத்துக்கிட்டே இருக்கு. சரி. ஆ என்னண்டு சரியா அண்ணே இங்க அந்த வட்ட கொட்டில் போட்டவனல்லோ எத்தனை வாழை முடியும் உங்களோட அடுக்கலான்னு இருக்கு. என்னன்னா குத்துப்பாடா தானே போடுறது இது. மட்டை வேணும். மட்டை என்ன தேவை மூங்கில் எங்கே நாட்டம் எடுக்கலாம். மூங்கில் ஓ கணக்க வேணுமா? மூங்கில் நல்ல மூங்கில் நல்லா இருக்கும். அதான்
கிடுக விட பனியோல வெக்க குறைவேண்ணே. ரெண்டு நிற்க வேணே. கத்தியாலும் இந்த மட்டையை பட்ட உடை மோல இல்லைன்னு. அதானே ரெண்டு என்னதுக்கு மிரிச்சுக்கிறதுக்காக மழை வரக்கூடாது. எல்லாம் தண்ணி நிற்கும் இல்லை விழுந்து. மழை வரைக்குன்னா ஓலையை மேலே தேய்ச்சி விடும். கொண்டு போய் நாங்கள் பறந்துக்கூடாது. கீழே மழை பெய்யக்கூடாது. நாளைக்கு போட்டுருவோம். ஹலோ ஆமாம் ஆமாம் வியாழக்கிழமை உதவியண்டா கேளுங்க. மழை கடியுந்தோ நாங்கள் வருவோம். என்னது ஓ பின்பற்றிக்கான போடுறது என்ன? ஓ அந்த இன்னிங்க கதைங்க. ரெண்டு ஒரு வாரம் இது மேலால விரிக்கிறோம் இல்ல, அப்படியே டிப் பண்ணி விட சரியா? அப்படியே கண்டு எனக்கு இல்லைன்னா டிப் பண்ணி விட அப்படியே கண்டு டிப்பெண்ட முறிக்குமே இல்லை. நாங்கள் ஒரு ஒரு முறிக்கிறேன்னா 2 வருஷம் வரண்டி தரோம். வரண்டியோ உனக்கு 2 வருஷத்துக்கு வரண்டி தான். மட்டக்காரு பெல்ட் சார் இருக்கு. நடிக்க பெல்ட் சார் இருக்குது. இந்த டிராக்டர் இப்போ ரிவர்ஸ் அடிக்கிறோம், அதாவது வந்து அங்கே அளவுறதுக்காண்டி. ஓலே பாருங்க இப்படி நல்ல விசிறி மாதிரி வந்துட்டு இந்த மட்டமாக வட்டி விட்டா இயற்கையான நாங்கள் நீங்கள் போட்டால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் போட்டு உங்களுக்கு சேர்ந்து போட்டால் தானே இந்த உங்களை நாங்கள் சொன்னோம். ஒரு இயற்கை பற்றி இதில் எல்லாம் கணக்க சாப்பாடுகள் எல்லாம் கெமிக்கல் முறையில் போகுது. அப்போ நாங்கள் இப்போ யோசித்தோம், எங்களுக்கு ஒரு இயற்கையான பனைகள் வடலிகள் இருக்குது. அந்த வடலிகளால் நாங்கள் எடுத்து ஒரு எங்களோட பிள்ளைகள் மற்றது பர்ற பிஸ்கட் எல்லாருக்கும் ஒரு இதாக ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு
இது ஒன்று நாங்கள் அதை அமைக்க போகிறோம். அமைக்க நீங்கள் பார்த்தா தெரியும். நாங்கள் அதை நாளைக்கு தான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். அங்கே நடந்துட்டான் இருக்கு, வேலை நடந்துட்டான் இருக்கு, வேலை நடந்து தான் இருக்குது. ஃபேனே தேவையில்லை, விசிறிமா செய்து விட்டு உண்மைதான். இந்த வேலையை இப்போ இந்த வேலை நடந்து வந்துருக்கு. நீ அதை மேலுக்கு ஏற்றுற இங்கே பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு விசிறி, நாங்கள் ஒரு இயற்கையான விசிறியும் இதால் வெட்டலாம். ஒரு எடுத்து பெரிய விசிறியா இருக்கு, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட விசிறி கொண்டு இருக்க. சரி, இதை ஒரு அரைவாசி ஏற்றிட்டு இதில் ஒரு ஈக்க போட்டால் அது விசிறி இப்படி விசிக்கலாம். நல்லா காற்று விழும். நல்ல இயற்கையான காற்றை நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மூங்கிலும் அடித்தா நல்லா கீழே தெரிஞ்சால் மூங்கில் எடுக்கலாம். வெங்காயம் நானும் தைக்க வேண்டிய சொல்ல கிரியண்ணா என்னண்டு குட்டியாலையோ? ஓ, குட்டியால பிள்ளையாயிலோ? ஆமாம். மூங்கில் சரியா? மூங்கில் கிணக்க வேணும் தேவைன்னா. சரியா, நல்ல வடியாக இருக்கு. ஓ, டிராக்டரில் ஏற்றக்கூடிய மாதிரி இட்டலாம். காஞ்ச நெல்லம் எல்லாம் நெல்லம். மூங்கில பொறுத்தல எல்லாம் நெல்லம் வேணே. தண்ணி படாதானே உள்ளுக்கான போட்டு விட்றது. இப்போ நான் சிவாவோட வச்சா சரி. இப்போ கணக்கு கிடக்கியா? எங்க சாப்பாடு கடைக்கு இல்லையோ? அப்படின்ட்டு போய் வெட்டுறான். என்ன வந்து வடிவாக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும். நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ மூங்கிலால் நாங்கள் இதாண்டி தான் நாங்கள் வெட்டி தானே தந்தோம். காணுவாங்கள சரி. இங்கே ஏற்றியாச்சும் நீ அங்கால ஏற்ற கிடக்குது. அவ்வளோ மட்டை கிழிச்சு விட்டுருமா மூங்கால் காணி எல்லாம் பள்ளமாக கிடக்கு. இந்த மண் வாழை எல்லாம் இதண்டி. ஓ, அங்கே டிராக்டர் ஏற்றி கொண்டு போகுது. அங்கேயும் கொஞ்சம் கிடக்குது ஏற்றுறாக்கு. இப்படி கால போனால் தான் எல்லாம் பாம்புண்டாலும் தெரியாது. இதே மண்டைக்கு பட்டினா தான் இன்றைக்கு இப்போ இதில் ஏற்ற போகிறோம். இதுக்கேயும் கிடக்கு. எது அப்படின்னாக்கா மூங்கில பார்க்கலாம். நீங்கள் அங்கே கிரின்னு பார்த்தீங்களா? அங்கே கிடக்கு கணக்க பச்சை மூங்கிலையா? வடிவாக இருக்கும். இப்போ நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் ஓலை நல்ல மிதிப்பு தான் மிதிச்சிருக்கா. நல்ல மிதிப்பு தான் மிதிச்சிருக்கு. ரெண்டு அதான் அதான் ஆளான வட்டி ஆளை மிதிச்சது. ஆமாண்ணே. சரியா? சரி, எல்லாம் ஏற்றியாச்சு. டிராக்டர்கள் கிடப்போகுது.
ஏன் தண்ணி குறையுதோ என்ன லீக்கு தண்ணி அதுவும் குடிக்குது. இப்போ வெய்ய கொஞ்சம் கூடுதலான காலத்தில் டிராக்டருக்கும் தண்ணி விட கூடையாரு. அப்போ அதால எனக்கு கொஞ்சம் நாங்கள் என்ன தண்ணி விடுற நீங்கள் அவருக்கு நாங்கள் தண்ணியோட தான் திரிகிறோம். வேண்டாம் அவருக்கு கொஞ்சம் வெயில் கூட இல்லை வெயில் கூட இல்லை. மழை காலத்தில் இவர் என்ன செய்கிறாருன்றா கொஞ்சம் தண்ணியை கூட குடிக்கிறார். மழை இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு பாருங்க கொஞ்சம் நாங்களும் தண்ணி விட ஆகிக்கிண்டாக்கப்போ வேர்க்குது சரியா வேர்த்து முடிய தண்ணி குடித்தா தான் எங்கட அந்த எங்களுக்கும் இயங்கி கொண்டு இருக்கும். எங்கட இது அவ்வளோ வெயில் சரியான வெக்க கூட இப்போ அதுதான். ஓஹோ ஓகே கவனம் முகங்கள் அடிச்சிருங்க கட்டி கொண்டு போயினோம். ஓகே டிராக்டர் வந்து போகுது. எப்படி நானும் வீட்டை போக சரி நான் நின்று செய்கிற வரத நானே வீடியோ எடுத்து செய்கிற வழியால் வீடியோவில் காட்சிப்படுத்தலாது. டிராக்டரில் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆளுங்க ஏறிட்டுது. இப்படியே போய் கொஞ்சம் வெயில் அடக்கு சரி. அப்படியே நீ இதுக்குள்ள கொஞ்சம் மூங்கில் காய்ச்சிருக்கிறேன். இனி அந்த மூங்கில் மணி பார்க்க போகணும். கவனம் கையை வட்டி போடுமா கவனம் தவிர இங்கே வந்துட்டோம். அதே மாதிரி இஞ்சால பறிக்கிற கிடம் இல்லாபடியாக இஞ்சால தகரங்களை எடுத்து போட்டு தான் வைக்க போகிறோம். வாரம் மேண்ணா கல் எடுக்கதே இல்லையோ அப்படியே பறிச்சிட்டு கூட எடுப்போம். இது எடுப்போம் மேண்ணா மேலால் அப்படியே பறிச்சிட்டு இது எடுப்போம். இப்படியே டிப் பண்ணி போட்டு இப்படியே டிப் பண்ணி போட்டு அப்புறம் கல் எடுத்துருப்பாங்க. இப்படியே டிப் பண்ணி போட்டு மேலே ஓடி எடுக்கிறாங்க. உதாங்கோட்டில் இந்த மேலே ஆஃபீஸா மேலே மேலே இந்த பேன் இதில் டிப் பண்ண சொல்லுவோம். மேலே கவனம் தேவைண்ணா தாரம் கை அதெல்லாம் டிப் பண்ணுங்க. அதில் டிப் பண்ணி போட்டு எடுத்து இஞ்சால போட்டு விடுவேன். டிப் பண்ணி விடுங்க. இப்படியே டிப் பண்ணுவோம் இல்லைண்ணா கொட்டி கலட்ட இல்லை 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 அது இல்லை அது காணுங்க டிப்பெண்ட் செஞ்சிடலாம். கறக்க மாட்டேன் வட்டி கட்டி மட்டும் அதாவது கோரண்ணே அங்கால் இந்த பாட்டுலாம் போடணும். அப்போ மேலே அது கட்டி வயர் வயர் முட்டா 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 நிற்கிறேன். உள்ளுக்குள்ளே ஆள் சொன்னது வெள்ளம் வெள்ளமன் போட்டு விட்றேன். இங்கே எவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. அது சாப்பிட்டு அடுப்பு
ஒரு 4-5 ஒரு ரேக் மண் காணும். இந்த மண் ஊத்த வந்துரு பொங்குறிக்கு மாதிரி வந்து சும்மா இருக்க நோமலா போட்டு விடும். இல்லையா களிமண் ஏதாச்சும் போட்டு இறுக்கி போட்டு மண்ணு மண்ணு என்ன ஒரு லெவலுக்கு இவ்வளவுக்கு அப்படி செய்யலாம். இல்லையா அப்படி கலவத்தூள போட்டு மேலால இதண்டிட்டு மண்ணை போட்டாலும் மண் இவ்வளவுல போட்டு விட்டா மண்ணோட சத்தம் நல்ல இப்படியாண்டா ஊத்த மண் மேல வந்து நல்லா இருக்கு மணியா இருக்கு மண். ஒரு படை ஓடும் அது சரி அப்படியா இருக்குன்னா சரி அது படிக்க மாட்டீங்க. தண்ணி இல்லாத குடிக்கிறீங்களா? சரி மட்டை எடுக்கலாம். இந்த மட்டை ஒரு கணக்கான இதுக்கு வெட்டி போட்டு எடுக்கலாம். இது மற்றது மட்டை இது மூங்கில் பச்சை மூங்கில் ரக்கம் பட் ஏற்றுட்டு பச்சை கலர்ல. அண்ணே மேலுக்கு தானே ஒரு ஓலை மட்டையோட வரும். மட்டையெல்லாம் இவ்வளவு வரும். இவ்வளவு வச்சுதான் தான் படிவு. இல்ல ஜோயிண்ட் அடிக்கலாம் தானே? ஜோயிண்டாக அடிக்கலாம் மணியா இருக்கு. சரி சரி ஒரே கொண்டு வந்தாச்சு. அடிக்க போட்டு